புதிய 500 ரூபாய் நோட்டுகள் இன்று முதல் தமிழகத்தில் புழக்கத்தில் விடப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, தமிழகத்தில் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் எப்போது புழக்கத்தில் விடப்பட உள்ளது? அது பற்றிய தகவல்களை சொல்லுங்கள். நாம் தற்பொழுது ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் வங்கியிலுடைய தென் மண்டல அலுவலகத்தில் தான் நாம் தற்பொழுது இருக்கிறோம். இங்கு 500 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகள், அதாவது புதிய 500 ரூபாய் நோட்டுகள் நேற்று மாலை கண்டெய்னர் மூலமாக ஆர்பிஐ சென்னை அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த 500 ரூபாய் நோட்டுகள் மட்டுமல்லாமல் 100 ரூபாய், அதே போன்று 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய் ஆகிய தாள்களும் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய, அதாவது தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிஐயின் நிர்வாகத்தின் கீழ் 750 பணம் சேகரிக்கக்கூடிய செஸ்ட் எனக்கூடிய என்ற இடம் இருக்கிறது. அதற்கு இங்கிருந்து உரிய சில்லறைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தமிழகத்தில் மற்றும் தென் பகுதிகளில் சில்லறை தட்டுப்பாடு ஏற்படாது என்று ஆர்பிஐ தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 2 கண்டெய்னர்கள் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் வந்திருப்பதாகவும், இதில் மிக முக்கியமாக புதிய 500 ரூபாய் தாள்கள் வந்திருப்பதாகவும் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 500 ரூபாய் நோட்டுகள் இன்று வங்கிகளுக்கு அனுப்பப்பட்டு இன்று முதல் அவர்களுக்கு அதாவது குறிப்பாக வாடிக்கையாளர்களுக்கு இன்று முதல் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று உச்சவரம்பினை அதிகரித்திருக்கிறது. ரிசர்வ் வங்கி மக்களுக்கு வழங்கக்கூடிய பணம், அதாவது குறிப்பாக பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு உச்சவரம்பினை அதிகரித்திருக்கிறது. அதாவது 4000 ரூபாயிலிருந்து 4500 ரூபாயாகவும், அதே போன்று ஏடிஎம் மையங்களில் 2000 ரூபாயிலிருந்து 2500, அதே போன்று ஒரு வாரத்திற்கு ஒரு தனிநபர் தன்னுடைய வங்கி கணக்கிலிருந்து 24000 ரூபாய் வரை எடுப்பதற்கான அனுமதியை ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அதற்கான உரிய நடவடிக்கைகள் தென்மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தென்மண்டல இயக்குனர் சதகத்துல்லா தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த பகுதியில் குறிப்பாக ஆர்பிஐ பொறுத்தவரையில் இன்று காலை முதலே அதிக அளவில் மக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக தற்பொழுது வரிசையில் காத்திருக்கிறார்கள். லலிதா. லாவண்யா, பழைய நோட்டுகளை மாற்றுவதற்கான மக்களின் கூட்டம் எந்த அளவிற்கு இருக்கிறது? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லாவண்யா, அதாவது கடந்த 8ஆம் தேதி இது போன்ற அறிவிப்பினை பிரதமர் மோடி அறிவித்ததிலிருந்து கடந்த 10ஆம் தேதியிலிருந்து அதிக அளவில் வங்கிகளிலும் அதே போன்று ரிசர்வ் வங்கியிலும் மக்களுடைய கூட்டம் அதிக அளவில் தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்று விடுமுறை நாள் என்பதால் அதிக அளவில் மக்களுடைய கூட்டம் வங்கிகள், அதே போன்று ரிசர்வ் வங்கி, ஏடிஎம் மையங்கள், அது மட்டும் இல்லாமல் தபால் நிலையங்கள் ஆகியவற்றில் நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியை பொறுத்தவரையில் இன்று காலை முதலே மக்கள் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 8ஆம் தேதி என்ற காரணத்தினால் ஒரு மாதத்தினுடைய முதல் வாரம் என்பதனால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் தான் அதிகமானவருக்கு சம்பளம் வழங்கப்பட்டிருக்கும். அந்த சம்பளத்தை எடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகி இருப்பதாக மக்கள் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக எந்த விதமான அன்றாட செலவினையும் தங்களால் மேற்கொள்ள முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினையும் மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். 4000 ரூபாய் வரை மட்டுமே மாற்றி தரப்படும், அது மட்டும் இல்லாமல் வங்கிகளிலிருந்து 10,000 ரூபாய் மட்டுமே எடுக்கப்படும் என்பது போன்ற கட்டுப்பாடுகள் தங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும், இதனால் தாங்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். ஆர்பிஐ பொறுத்தவரையில் பொதுமக்களுக்கு என்று வரிசைகள் அமைக்கப்பட்டு அவர்கள் அதன் மூலமாக 10 மணியிலிருந்து அவர்களுக்கு ஆர்பிஐயில் பணம் மாற்றி தரப்படும். அதற்கான வழிமுறைகள் இங்கு கையாளப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு உரிய அடையாள அட்டையுடன் பொதுமக்கள் வரிசையில் நின்று அவர்களுக்கான பணத்தை மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று முதியோர்களுக்கு என்று தனியாக ஒரு வரிசையும், அதே போன்று வெளிநாட்டு பயணிகள், அதாவது குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு பயணத்திற்காக வந்தவர்களுக்காகவும் தனி வரிசைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக வெளிநாட்டு பயணிகள் தங்களுக்கு தேவையான பணத்தை மாற்றிக்கொள்வதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது போன்ற திட்டத்தை வெளிநாட்டு பயணிகள் வரவேற்கத்தான் செய்கிறார்கள். அதாவது கள்ள நோட்டையும் கருப்பு பணத்தையும் ஒழிப்பதற்காக மோடியுடைய இந்த அறிவிப்பினை வெளிநாட்டு பயணிகள் வரவேற்க செய்தாலும் தங்களுக்கான உச்சவரம்பினை அதிகரித்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார்கள். ஏனென்றால் வெளிநாட்டு பயணிகளின் செலவுகள் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நாட்டிற்கு வரவாக பார்க்கப்படும். எனவே அதனை அடிப்படையாக கொண்டு வெளிநாட்டு பயணிகளுக்கான உச்சவரம்பினை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வெளிநாட்டு பயணிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 4000 ரூபாய் என்பது தங்களுடைய அன்றாட செலவிற்கு போதுமானதாக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டினையும் வெளிநாட்டு பயணிகள் முன்வைத்திருக்கிறார்கள். லலிதா.
லவண்யா, வங்கியில் ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது குறித்த மக்களின் கருத்து என்னவாக இருக்கிறது? அதாவது வங்கிகளில் 4000 ரூபாயிலிருந்து 4500 ரூபாய் வந்து பழைய நோட்டுகளை வந்து மாற்றம் செய்வதற்கான உச்சவரம்பினை வந்து அதிகரித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் மையங்களில் 2000 2500 ரூபாய் என்று வந்து அதிகரித்திருப்பது வந்து மக்களிடையே மிகுந்த வரவேற்பை தான் பெற்றிருக்கிறது. குறிப்பாக நம்மிடையே வந்து இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் வந்து நம்ம இது தொடர்பான கருத்துக்களை வந்து கேட்டறியலாம். சார் வணக்கம். 4000 4500 ரூபாய் வரை வந்து மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து அது மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் தான் அது. ஆனால் வந்து 2000 நோட்டு பதில் 500 நோட்டாக கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிச்சப்படி செலவுக்கு எல்லாத்தையுமே கஷ்டமாக இருக்குது. அன்றாடம் கூலி வேலை செஞ்சு இது பண்ணுறோம். அந்த மாதிரி 2000 நோட்டு கொடுக்கும்போது வீட்டு ஹவுஸ் ஓனர் யாருமே வாங்க மாட்டாங்க. சில்லறையாக கொடுத்தா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு மாதத்துக்கு வந்து ஏடிஎம் மையங்களில் வந்து எடுப்பதற்கான அந்த உச்சவரம்பு இருக்குது. அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரியான தளர்வுலாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறீங்க? கோரிக்கை அது சில்லறையாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மொத்தமாக 2000 அந்த மாதிரி இருந்தால் கஷ்டம். 1000 நோட்டு 500 நோட்டு போனதுனால இந்த வெறும் 2000 நோட்டு மட்டும் இருக்கிறதுனால 100 நோட்டுக்கு கையில் வரமாட்டுது. அதனால் 500 நோட்டு இன்றைக்கி கொடுக்குறேன்னு சொல்லி நான் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதாவது மக்களை பொறுத்த வரையில் இந்த உச்சவரம்பை வந்து வரவேற்கத்தான் செய்கிறார்கள். அதே வேளையில் இந்த உச்சவரம்பில் வந்து 2500 ரூபாய் வரை ஏடிஎம் மையங்கள் எடுக்கலாம். அதே போன்று 4500 ரூபாய் வந்து மாற்றம் செய்யலாம் என்பது போன்ற விஷயங்கள் வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த 2000 ரூபாய் நோட்டிற்கு பதிலாக சில்லறையாக அவர்களுக்கு கிடைக்குமானால் அவர்களுடைய அன்றாட செலவினை வந்து மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்றும் வந்து என்ற ஒரு கருத்தையும் பொதுமக்கள் முன்வைக்கிறார்கள். லலிதா, பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக சென்னை ரிசர்வ் வங்கி கிளையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் அங்கு நிலவக்கூடிய சூழல் குறித்தும் விரிவான தகவல்களை தந்தமைக்காக நன்றி லாவண்யா.